காரியத்தை கெடுத்து விட்டாங்களே. ஐயோ மரியாதை பேச முடியாது. தேவையில்லாம குடும்பத்தை கொண்டு விட்டாங்களே. எப்படியாவது ஓடிடணும். இந்த பக்கம் ஓடிடலாம். ஐயோ நாய் கூட்டமா இருக்கு. என்ன தம்பி செடிக்கு வாசியம் பண்ணுங்கிற? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க. பைப்ல வந்த தண்ணியாச்சு. இந்த பாருங்க. சரி. ஆமா என்ன காலங்காத்தால தோட்டத்து பக்கம்? காலங்காத்தால இல்ல, மத்தியானம் நைட்டு சாயந்தரம் எப்ப வேணா தோட்டத்துக்குறேன். நீ யாரு பெரிய பூந்தோட்ட காவல்காரன் இருப்ப மனசுல? அதுக்கு இல்ல, ராத்திரி பூரா காணமேன்னு வீட்டுல எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ராத்திரி பூரா நான் காணோம். யாரெல்லாம் தேடினது? எல்லாரும் தான் தேடினாங்க. ஆமா நீங்க எங்க போனீங்க? ஆமா அதே ராத்திரி வெளியே போய் வாட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. வந்து கேட்ட தட்டின சொருவில் நீ உள்ள தூங்கி நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாம சொருவில் குச்சி குருவில வந்து பார்த்தா கிளைமேட் லஞ்சு உட்காந்து யோகாசனம் பண்ண பனி. இந்த நேரத்தில் சிவபூஜையில கரடி இந்த மாதிரி நீ டிஸ்டர்ப் பண்ணி தண்ணி ஊத்திட்டேன். ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லுங்க புரிதா? உனக்கு இந்த ரியாக்ஷன் விட்டா ரியாக்ஷனே வராதுல்ல. செடிக்கு தண்ணி ஊத்து மூதேவி. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டே போறாரு அவர் பாட்டுக்கு. ஏதாச்சு தேவையில்லாமல் உங்களை நேற்று நைட்டு நான் ரொம்ப தொந்தரவு படுத்திட்டேன். நீங்கள் பாவம், என்னால் தானே நைட்டு பூரா நீங்கள் தூங்கலை. நேற்று நைட்டு பூரா எங்கே போயிருந்தீங்க? நீ எக்கேடு கேட்டு போன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் நான் எங்கே போனா உங்களுக்கு இருந்தா? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நான் தானே பதில் சொல்லணும். வீட்டுல உங்களை யாரு கேள்வி கேட்டது? புரிது அவரா கதல் சட்டிக்கு கஞ்சி போட்டு மாதிரி வரப்பாவே இருப்பாரு. சரி, நான் எங்க பொண்ணு சொல்றேன். அதை உங்களால அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? நான் மல்லிகை வீட்டுக்கு போனேன். இப்ப சொல்லுங்க, அந்த கதர் சட்டை ஜெமினி கணேசன் கிட்ட. போய் சொல்லாதீங்க, நீங்க மல்லிகை வீட்டுக்கு போகவே இல்லை. எவன் சொன்னா? மல்லிகை வீட்டுல போய் இருந்ததுன்னா நானே சொல்றேன். அப்புறம் நீங்க மட்டும் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் கால் பண்ணி கேட்டேன். யாராண்ட கேட்டீங்க? மல்லிகாவோட அக்கா கிட்ட. ஓ, தட் மேக்கப் டியூன் அந்த பேசிக்கிட்டியா? அந்த ட்ரம்மாண்ட நான் தான் சொன்னேன். தப்பார் யாராவது ஒன்னாண்ட கேட்டாங்கன்னா, முக்கியமா வேதாஜி கேட்டாங்கன்னா நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லுன்னு அத்தது மெயின்டைன் பண்ணிது. குட் ட்ரம். எஸ்கூஸ் மீ, வை டு யூ டு காலிங் தேர்? நாத்துக்கு நீங்க அங்க ஃபோன் பண்ணீங்க, தெரிஞ்சுக்கலாமா? எங்க போய் தொலைஞ்சுங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போறீங்க? இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை. அதனால தான் நான் அங்க போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். நான் ஒரு கவனிப்பு தெரியுமா? அப்பா மல்லிகா பின்றாங்க. இங்க வந்து நான் சாப்பாடு கேட்ட நீங்க அப்படி தூக்கி கிடாச்சுவீங்க.
ஆனா மல்லிகா இருக்கிற பாருங்க தலைக்க எடுத்து அப்படியே அது சொயிட்டு என் வாயில் அப்படியே ஊட்டினா வாட் ஏ பியூட்டி. மல்லிகா மல்லிகா தாங்க. ஐயோ அந்த மல்லிகான்றது இது பாருங்க அது அப்படியே. அப்ப அங்கே இருந்துட வேண்டியதானே, ஏன் இங்க வந்தீங்க? நான் அங்கே இருந்திருப்பேன், என்ன பண்றது, மை பேட் டைம். இங்க வந்து உங்களை நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மல்லிகான்ற எருமை அருமை அப்படி என்னன்றது புரியுது. கண்ணெலாம் ஒரு மாதிரி சவுன்னு சவுந்துருக்குது. நைட்லாம் தூங்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுக்கு தூங்காம இருப்பேன்? அந்த குண்டு கண்ணை பத்திர தெரியுதே. ஐயோ இவர் நம்ம திட்டமே ஒரு விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, அவர் எங்க போனாரு, தூங்கினாரா தூங்கலையான்னு என்னை பத்தியே நீ நினைச்சு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி வந்தது உங்க கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியறதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க போனா எனக்கு என்ன? மளிகை வீட்டுக்கு போங்க இல்ல வேற எங்கேயாவது போங்க, எனக்கு என்ன வந்தது? நான் நீங்க போன 5 நிமிஷத்துலயே தூங்கிட்டேன். 5 நிமிஷத்துல தூங்கிட்டீங்களா? ஆமா. அப்ப மல்லிகா வீட்டுக்கு எப்ப போன் பண்ணீங்க? அது 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் இல்ல, நீங்க போன 1/2 மணி நேரத்திலேயே தூங்கிட்டேன். 5 நிமிஷம் 1/2 மணி நேரம். அப்போ நான் போன 1/2 மணி நேரத்திலே நீங்க தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏங்க ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? ரொம்ப அக்கறை இருக்கவங்க கூட இந்த அளவுக்கு தேட மாட்டாங்க. இப்ப எதுக்கு துருவி கேள்வி கேக்குறீங்க? வீட்டுல ஒருத்தர் காணும்னா பிடிக்காத ஆளா இருந்தாலும் தேடதான் செய்வாங்க. பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேதாஜி கண்டுபிடிச்சிட்டேன். உங்க மனசுக்குள்ள நான் இருக்கிறேன்றது கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர் என்ன ஆச்சரியம் பாருங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒருத்தர் உயிர் பொழைச்சிருக்காரு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அன்பிலீவபிள் மூமெண்ட். எப்படி நடந்திருக்கும்? நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? ஒண்ணுமே புரியல. மெடிக்கல் மிராக்கல். பேஷண்ட் பேசுறாரு. பேசுறதே பெருசா பேசுறான். மருந்த மாத்தி எதுவும் கொடுத்துட்டோமோ? நர்ஸ் அந்த மருந்து என்னன்னு நோட் பண்ணி வைங்க, அடுத்த பேஷண்ட்டுக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். டேய், அப்ப நீ என்ன வச்சுதான் தொழிலையே கத்துக்கிறியா? டாக்டர் கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது. டாக்டரை தாண்டா தப்பா பேசக்கூடாது, ஆனா ஒன்ன பேசினா கோச்சுப்பியா? நோ 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 நோ. மானங்கட்ட மனுஷன். மானங்கட்டவன்னு சொன்னதுனால 250 பில்லில் ஆட் பண்ணிக்க. டேய், இது ஆஸ்பத்திரியா இல்ல வேற எதுவுமாடா? அட்மாஸ்பியர்லாம் பார்த்து நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐயோ, லூசு பையல்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. முதல்ல எனக்கு என்ன ஆச்சு? என் கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. எதுக்காக அப்புறம் நம்மளை அட்மிட் பண்ணியிருக்காங்க? டேய் டாக்டரே, இதுக்கு ஒரு 250 எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுரு. நீங்க சொல்லுங்க. என் உடம்புல எந்த அடியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் எதுக்காக நீங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க? நீ இந்த மாதிரி பில்லு போடுறதுக்காகவா? ஐயோ தம்பி, உனக்கு வெளிகாயெல்லாம் ஒன்றும் இல்லை, உள் காயம். உள்காயம் என்னது அது? சொல்லு. அதை எப்படி சொல்றது? கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பாவே ஆக முடியாது. உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. எனக்கு
அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்காதுல, கொத்தோட புடுங்கிடுச்சு. என் வாழ்க்கையே இருட்டாயிருச்சு. முழிச்சப்பவே நினைச்சேன்டா இடுப்புக்கு கீழே 2 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு. டேய், இனி இது எதுவுமே பண்ண முடியாதாடா? பண்ணலாமே. சாப்பிடலாம், தூங்கலாம், அழகான பொண்ணை பார்த்து சைட் அடிக்கலாம். வேற எதுவுமே பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்டான்டா லூசு பயல. தெரியலையே. நீ உண்மையான டாக்டரா இருந்தா தானே உனக்கு தெரியும். நீ ஊசி போட தானே வந்த, போட்டுட்டு போடா. இங்க பாரு, கையில ஊசி போடாத, என்னால வலி தாக்க முடியாது. இடுப்புலயே போட்டுட்டு போடா. இது என்ன ஆஸ்பத்திரி, என்ன டாக்டரே தெரியல. என்னாலதான் இன்ஜெக்ஷன் போட முடியாது, நீயாவது போட்டுட்டு போ. என்ன வலிக்கவே இல்லை? இன்ஜெக்ஷன் போட்டானா இல்லையா? டேய், என்னடா எனக்கு ஊசி போடுவேன்னு பார்த்தா உனக்கு நீ ஊசி போட்டுக்கிற? எனக்கு 2 நாளா சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் இன்ஜெக்ஷனை நானே போட்டுக்கிட்டேன். முருகா, இது ஜெனரல் ஆஸ்பத்திரியா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியாடா? இப்போதைக்கு இது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தான். போக போக ஃபியூச்சர்ல எது வேணாலும் மாறலாம். மாப்பிள பொண்ணு. ஆமா, பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா. வாய்ஸ் மட்டும் ஆம்பளை வாய்ஸ் மாதிரி கரகரன்னு இருக்கு. கூப்பிட்ட குரல் கீழே இருக்குடா. கீழையா? யார் இந்த பையன்? டேய், அது பையன் இல்லடா, என் மாமனாரு. மாமனாரா? ஆமா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலன்னா? ஃபியூச்சர்ல என் மாமனாரா? உனக்கு தான் ஃபியூச்சரே இல்லையே. டேய் பிஞ்ச மண்டையா, மாவனே, அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது. மீறி பேசுன உன் வாயிலேயே ஆபரேஷன் பண்ணிவிடுவேன் பாத்துக்க. ஐயோ வலிக்குதே. மாமா உள்ள வாங்க மாமா. பஞ்சு வாடா, ஏன் வெளியே நிக்கிறீங்க? இல்ல மாப்பிள, நீங்க டாக்டர் ரொம்ப நேரமா டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க. இதுல நான் வேற ஒன்று உங்களை ஏன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும்? நீங்க பேசுங்க மாப்பிள. அதெல்லாம் கொஞ்சம் நாங்க ஒன்றும் பேசல, நீங்க வாங்க மாமா. வாமா. மஞ்சு, மாமனார் தூக்கி மேல உட்கார வையே. என்ன மாப்பிள? மாமா, கல்யாணத்துக்கு 1க்கு 2 பத்திரிக்கை அடிச்சு வச்சாச்சு. நீங்க பாட்டுக்கு ஆஸ்பத்திரி வந்து பட்டுக்கிட்டீங்க. ஏன் மாமா, எனக்கு என்ன வேண்டுதலா இங்க வந்து படுத்துக்கணும்னு? இல்ல இவங்கிட்டலாம் வந்து பேச்சு வாங்கணும்னு? வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். ஆமா மாமா, எதுக்கு கல்யாணத்துக்கு 2 பத்திரிக்கை? முகூர்த்தத்துக்கு 1, ரிசப்ஷனுக்கு 1? அது ஓல்டு பேஷண்ட் மாப்பிள. நான் அடிச்சுக்கிறது கல்யாணத்துக்கு 1, சாந்தி முகூர்த்தத்துக்கு 1. பீஸ் போன பல்புக்கு ஃபங்க்ஷன்ல என்ன வேலை? ஆமா, பல்லு இல்லாதவன் பக்கடாத்துன்றதுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறீங்களா? மாப்பிள, டாக்டர் என்ன சொல்றாரு? பக்கடா பல்லு ஏதோ சொல்றாரு. அவன் ஒரு உளறுவாய, அவனை விடுங்க மாமா. நீங்க மாமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு எதுக்கு மாமா பத்திரிக்கை? நானும் மஞ்சுவும் கும்பலுக்கு நடுவுலையா சாந்தி முகூர்த்தத்தை வைக்க போறோம். மாப்பிள, நீங்க ஒரு புலி அப்படின்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்க வேணாமா? நிலைமை தெரியாம பேசுறானே. உங்க மாப்பிள்ள புள்ளிதான், குழம்புல கரைக்கிற புள்ளி. ஐயோ, சிங்கப்படுத்துறானே. என்ன மாப்பிள, டாக்டர் ஏதோ குழம்பு புளிங்கிறாரு. மாமா, அது குழம்பு புளி இல்ல மாமா, கொழும்பு புளி. அதான வீரத்துக்கு சொல்லவா வேணும்? சரி, சீக்கிரம் நல்லா குணமாயி தெம்பா வாங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கு, உங்க வேலையை சேர்த்து நாங்களே பண்ண வேண்டியிருக்கு மாப்பிள. அதனால சீக்கிரம் நல்லா குணமாயி நல்லா தெம்பா வாரீங்களா? வாங்க, வரட்டுமா? சரி, நல்லா தெம்பா வாங்க. சரி மாமா. நல்ல வேலை, ஏன் ஆஸ்பத்திரியில கிடக்குறோம், நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவே இல்லை. பஞ்சு, மஞ்சு, ஆமா உனக்கு என்ன பிரச்சனை? கேட்டுட்டாலே கேள்விய. தம்பிக்கு டாக்டர், நம்ம டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல டாக்டர், கைராசியானவர். இவரு எவ்வளோ கேட்டாலும் நம்ம இவர் கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. டாக்டர் நல்ல டாக்டர் ஓகே, ஆனா உன் உடம்புக்கு என்ன? அது
தம்பிக்கு புளியாண்டி சாக்கோ வியாதிமா. அப்படின்னா என்ன டாக்டர்? அது ஒண்ணும் இல்லம்மா, இனிமே தம்பி புளி குழம்பு சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். பாத்தியாமா மாப்பிள்ளை சொல்லிட்டேன், இனிமே புளி குழம்பே சாப்பிடக்கூடாதான். ஆமாப்பா. காலையில இருந்து மஞ்சு அப்பா நர்ஸு டாக்டர்னு எல்லாரையும் நீ வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா என் உயிர் நண்பன் அந்த நாகராஜன் நன்றி கெட்டவன் என்னை இப்ப வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லையே. அவனுக்கு உதவ போய் தானே எனக்கு இப்படி ஆச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். முதல்ல உடம்பு சரியா இங்க இருந்து போனதும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணணும், அவன் மூஞ்சிலேயே முழிக்கவே கூடாது. பாரா பணம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஏன்டா நீ லேட்டுன்னு கேட்க போறேன். எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி என்னடா முக்கியமான வேலைன்னு கேட்க போறேன். வரும்போது வெறுங்கையை வீசின்னு வர முடியுமா? ஃப்ரூட்ஸ் வாங்கி வரவா ஃபுல் கோயம்பேடுக்கு போய் நானா பார்த்து ஃப்ரூட்ஸ் செலக்ஷன் பண்ணி வாங்கி வந்திருக்கிறேன். திடீர்னு ஃப்ரூட்ஸ் வாங்கினும் போதுதான் உனக்கு சுக்குபாய் பிரியாணி பிடிக்குன்ற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அங்கிருந்து நேரா வண்டி சுக்குபாய் கடையை விட்டேன். பாய் மசூதிக்கு போயிட்டாருட்டாங்க. தேக்ஸாவை கை நின்றானுங்க, பிரியாணி வர லேட்டா உண்ணானுங்க. வெயிட் பண்ணி கியூல நின்னு பிரியாணியா வாங்கி வந்திருக்க. பிரியாணியா? அது தெரியாம பார்ட்டி விடாத மச்சி. எனக்கு பிடிச்ச பிரியாணிய தேடி போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் நண்பனை. தப்பா நினைச்சிட்டு என்னடா நீ தாண்டா மாப்பிளைய உயிர் நண்பன். எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னுலாம் பதறி போய் வந்திருப்பான். நேத்து நடந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவோம். நேத்துடா என்ன நடந்துச்சு தெரியுமா? இது சொல்றேன். நமக்கு நடந்ததை சொல்லலான்னு வாயை எடுத்தோம், அவன் ஏதோ சொல்ல வரான். ஆமாம் நேற்று நைட்டு நடந்ததை சொல்லுவான்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் விஷயத்தையே கேட்போம். நேற்று என்னடா நடந்துச்சு? இரு மச்சி, பயத்தை உரிச்சுனே சொல்றேன். நீ பாட்டு நான் சொல்றதை கேட்காம செவரி குச்சி போயிட்டியா? நான் வெயிட் பண்ணேன். சாரி என்ன பண்ண போற? போடாத, அதை விடுறா. நீ பாட்டு போயிட்டியா? நான் அவங்க தூங்குவாங்கன்னு காத்துனே இருந்தேன். தூங்கவே இல்லை மச்சி. எனக்கா அப்படியே கண்ணா சைனி இழுத்துக்கிச்சு. ஆனா அவங்க தூங்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா செடியில போய் உட்காந்துக்கிட்டேன்னா அங்க வந்து பார்த்தா அவங்க எனக்கா காத்துக்கினே இருந்தாங்க மச்சி. அந்த நேரத்துல திடீர்னு இரு அவங்க தூங்கிட்டான். தூங்கி பாக்குறான், அவங்க தூங்கல. அஞ்சு நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் மச்சி. காலையில எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போறேன். ஒரு நிமிஷம், ஒரு விஷயமே நடக்காத மாதிரி. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல அவங்க வச்சிருக்க லவ் பயங்கரமான லவ் மச்சி. நானும் போட்டு பாட்டேன் மச்சி. எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி அவங்க கண்ணில் நான் இதை பார்த்தேன். அது பொசஸ் அந்த இது பொசசிவ். அது மல்லிகா வீட்டுக்கு நான் போனேன்னு சொன்னோன்னா அவங்க மூஞ்சில சாத்துக்குடி மாதிரி சுருங்கி போச்சு மச்சி. மல்லிகா வீட்டுக்கு ஃபோன் பண்ணா கேட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆனா ஒண்ணு மச்சி, நல்ல இதெல்லாம் ஒரிஜினல் காரணம் யாருன்னு கேட்டா நீதான். நீ கொடுத்த ஐடியா தான். நியாயமா நான் உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமா, அது அப்புறம் பண்ணலாம். ஆனா எங்க நீ பண்ண விடுற?
எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் உன்னால சொல்ல வந்தது, நீ பொறுப்பே இல்லாம பருப்பு மாதிரி பத்துங்குற. என்னது பொறுப்பு இல்லாம பருப்பு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கனா? ஏண்டா முதல்ல வந்திய எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டியாடா? ஏன் கேட்கணும்? மூஞ்சில ஏன் கேட்கணும்னு கேட்கிறேன். செத்தா போயிட்டேன்.